வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தென்னங்கன்று வளரலையா, அதுக்கு என்ன பண்ணணும்? தென்னங்கன்று நிறைய ரகங்கள் இருக்குது. அதில் நம்ம என்ன ரகத்தை சூஸ் பண்ணி போட்டிருக்கோம் அப்படின்றது முக்கியம். ஏன்னா ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு நேரத்தில் வளரும். சிலவங்க தென்னங்கன்று 6 மாதத்தில் வளருமா, 1 வருஷத்தில் வளருமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே தென்னையில் என்னென்ன ரகங்கள்லாம் இருக்கும், ஒவ்வொரு ரகமும் எந்தெந்த சமயத்தில் காய்க்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென்னை மரத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நெட்டை ரகம் தெரியும். நெட்டை எல்லாருக்கும் தெரியும், டால் அப்படிம்பாங்க. இந்த நெட்டை ரகம் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் முன்னாடி நம்ம இப்போ இருக்கிற ரகங்கள்லாம் பெருசாக பார்த்தீங்கன்னா காட்டில் போட்டிருப்பாங்க. நெட்டை ரகம் பெருசாக வளரும். ஒரு 18 அடி அந்த 3-4 ஆள் வரவுக்கும் வளருங்க. அது நெட்டை மரம் 15 மீட்டர்லேருந்து 18 மீட்டர் வரைக்கும் கூட வளரக்கூடியது நெட்டை ரகம் இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு ரகம் குட்டை. குட்டைன்றது டுவார்ஃப், ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்புறம் 3வது ரகம் ஹைப்ரிட் அப்படிம்பாங்க. ஹைப்ரிட்னா கலப்பு ரகம். அதில் டால் இன்ட்டு டுவார்ஃப், அதாவது நெட்டை குட்டை கலப்பு. இன்னொன்று டுவார்ஃப் இன்ட்டு டால், குட்டை நெட்டை கலப்பு, இப்படி 2 இருக்குது. இப்போ நெட்டை மரம் பார்த்தோம்னா என்னென்ன இருக்குது, 80லேருந்து 90 வருடம் வரைக்கும் வளரக்கூடியது. இப்போ நிறைய அந்த காலத்தில் வச்ச மரங்கள் இன்னும் காய்க்குதுப்பாங்களே. தென்னை வச்சவன் என்னது ஒரு இது சொல்லுவாங்களே, பிள்ளையை பெற்றவன் கண்ணீர், தென்னையை கத்தா இளநீர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி 2 ஜென்ரேஷனாக இளநீர் கொடுத்துட்ருக்குதுங்க. இதிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ரொம்ப பெருசாக இருக்கும். 15 மீட்டர்லேருந்து 18 மீட்டர் வரைக்கும் வளரும். இதில் ஒரே ஒரு முக்கியம் அந்த காலத்தில் எல்லோரும் மரத்தில் ஏறி பறிச்சிருவாங்க. இப்போ யாரும் மரம் ஏறுறதுக்கு ஆள் இல்லாதனால இந்த நெட்டை ரகங்கள் இப்போ புதுசாக வைக்கிறவங்க போடுறது குறைஞ்சிருது. இது பார்த்திங்கன்னா 6-7 வருஷம் பெருசாக 8 வருடத்துக்கு அப்புறம் தான் காய்க்கவே ஆரம்பிக்கும். ஸோ இது நெட்டை ரகம். இதில் பொதுவாக பராமரிப்புறது ரொம்ப கம்மி தாங்க. லைட்டாக தண்ணி ஊற்றுவா, தண்ணி இல்லாமல் இருந்தால் கூட வந்துடும். பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் டால் சொல்லுவாங்க. ஈஸ்ட் கோஸ்ட் டால் அப்படின்னு நெட்டை வெரைட்டி இருக்குது. அடுத்து வெஸ்ட் கோஸ்ட் டால் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் நெட்டை ரகங்கள்ங்க. அப்புறம் நம்ம ஆலியாரில் இருக்குது, ஆலியார் 1 அப்படிம்பாங்க. அடுத்து திப்டூர் டால், அப்படி நிறையா நெட்டை ரகங்கள் இருக்கும். இந்த நெட்டை ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா காய்கள் கம்மியாக கொடுக்கும், ஹைட்டு அதிகமாக வளரும். இன்னொன்று வருடங்கள் 8 வருடத்துக்கு மேலே ஆகும். அடுத்தது குட்டை ரகம் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ நெட்டை ரகத்து குட்டை ரகம்னா என்ன, இது ரொம்ப குட்டை, 5லேருந்து 7 மீட்டர் வரை தான் வளரும். ஓகேங்களா. ஆனால் காய் காய்க்கிறது 3 வருடத்தில் காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். 3 வருடத்தில் காய் காய்ச்சிரும். 40லேருந்து 50 வருடம் வரைக்கும் அதோட வாழ்நாள் இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா சவுக்காட் ஆரஞ்சு டுவார்ஃப்மாங்க. சவுக்காட் ஆரஞ்சு கலர் இளநீலாம் நம்ம பார்க்குறோம்னா ஆரஞ்சு இளநீ, அதெல்லாம் டுவார்ஃப் இளநீ தான். சவுக்காத் ஆரஞ்சு டுவார்ஃப் அப்படிம்பாங்க. சவுக்காட் க்ரீன் டுவார்ஃப், இளநீர் சின்னதாக இருக்கும், க்ரீன் கலரில் குட்டை இருக்குங்க. இன்னொன்று ஆரஞ்சு கலர் குட்டை இருக்குங்க. இதில் குட்டை ரகத்தில் வர்றதுங்க. அடுத்தது இன்னொன்று நம்ம ஹைப்ரிட். இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் முக்கியமாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பெருவாரியாக நெட்டை ரகத்தில் நம்ம வச்சுருக்கோம். குட்டை ரகத்தில் ரொம்ப குட்டையாக இருந்தாலும் நமக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா ரொம்ப குட்டையாக இருந்ததுன்னா கையிலே பறிச்சிடலாம். இன்னொன்று அதிகமான நோய் தாக்குதல் வரும். கரெக்டாக தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பற்றாக்குறை இருந்துச்சுன்னா தென்னை மரம்லாம் அப்படியே காய ஆரம்பிச்சிடும். ஸோ குட்டை ரகத்தில் அந்த ரொம்ப பராமரிப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இதை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா, குட்டையை நட்டையும் கலப்பு பண்ணி கொண்டாங்க. அது டால் இன்ட்டு டுவார்ஃப். டால்னா நெட்டை, டுவார்ஃப்னா குட்டை. இப்போ முன்னாடி டால் ஃபீமேலுங்க. இது ஓகேங்களா, இது ஃபீமேலு, இது மேலோட கலப்பு பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்படி பண்ணும்போது இது டிடி அப்படிம்பாங்க. டிடி ஹைப்ரிட், டால் இன்ட்டு டுவார்ஃப் ஹைப்ரிடு. இது நிறையா இருக்குது. லக்ஷகங்கா, கீரகங்க சங்கரா, அந்த மாதிரி நிறையா வெரைட்டி இருக்குங்க. கீரசங்கரா, லக்ஷ கங்கா, இந்த மாதிரிலாம் இருக்குது. இதே நம்ம டுவார்ஃப் இன்ட்டு டால் போட்டோம் வச்சுங்களேன், டி இன்ட்டு டி, அதாவது டுவார்ஃபை ஃபீமேலாக எடுத்துக்குவாங்க, டாலை மேலாக எடுத்துக்குவாங்க. அப்படி கலப்பு பண்ணும்போது வர்றது மிகவும் குட்டையாக இருக்கும். டுவார்ஃப் இந்த கலப்பு ரொம்ப குட்டையாக இருக்கும், 2 அடி 3 அடி தான் இருக்குங்க இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுலேயே கல்ப சங்கரான்ற வெரைட்டி இருக்குங்க. சந்திர சங்கரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே யூனிவர்சிட்டி டெவலப் பண்ணது. சந்திர சங்கரா, கல்ப சங்கரா,
இந்த 12 இன்ட்டு டுவார்ஃப் இந்த 2 ரகத்துலையும் பார்த்தீங்கன்னா டால் இன்ட்டு டுவார்ஃப் வந்து ரொம்ப நல்லதுங்க நமக்கு. ஏன்னா அது கொஞ்சம் டாலாகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து வறட்சியை தாங்கக்கூடியதாக இருக்கும், கொஞ்சம் வந்து நமக்கு ஈல்டும் அதிகமாக இருக்கும். 100லேருந்து 150 நட்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு கொடுக்குங்க. 100லேருந்து 150 வரைக்கும் கொடுக்குறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. 3லேருந்து 4 வருடங்களை வந்து காய்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நமக்கு வந்து நல்ல தண்ணி வசதி இருக்குது, நம்மளால் உரம் கரெக்டாக கொடுக்க முடியும், நல்லா மானிட்டர் பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து நெட்டை குட்டை கலப்பு ரகத்துக்கு போகலாம். பொதுவாக வந்து இந்த நம்ம தென்னை மரம் வந்து கன்று வாங்கும்போது தரமான கன்று வாங்குறோமா அப்படின்றது மிக முக்கியமானது. ஏன்னா எந்த ரகத்தை வந்து கலக்கிறாங்க அப்படின்றது முக்கியம். பொதுவாக வந்து அரசு பண்ணைகளில் வாங்கும்போது நல்லா கலப்படம் இல்லாமலும் நல்ல தரமானதாகவும் கிடைக்கும். இப்போ ஆழியார் பார்த்திங்கன்னா தென்னை ஆராய்ச்சி மையம் ஆழியார் இருக்குது பொள்ளாச்சி பக்கத்தில். அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தோட பண்ணை தாங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அரசு பண்ணைகளில் வாங்கும்போது நமக்கு வந்து நல்லா தரமானதாக கிடைக்குது. ப்ரைவேட்லேயும் நிறையா கிடைக்குதுங்க. அது நம்பகமான கம்பெனி பார்த்து நம்ம போய் அதை வாங்கிக்கிறது. விலையும் வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஹைப்ரிட் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ உரம் சொன்னோம் இல்லையா, நம்ம எந்த உரம் ஏன் வந்து தென்னங்கன்று வளரலையா அப்படின்னு கேட்குறோம்னா, ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பிட்டு தோண்டி முதல்ல வந்து வாங்கிட்டு வந்து விலையில் வந்து வைக்கிறோம். அப்போ வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 6-5 மாதத்துக்கு வந்து தென்னை மரம் வளராமலே இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, நம்ம வைக்கும்போது சரியான உரம் குடைக்கல. கரெக்டாக வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து தொட்டி தோண்டணும். தோண்டிட்டு அதோட மக்கிய தொழு உரம் கொடுக்கணும். மக்கிய தொழு உரம் வந்து 10 கிலோவாவது போடணுங்க. கூட வந்து வேப்ப முன்னாக்கு 1 கிலோ சேர்த்து போடணும். அது கூட பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு அசோஸ்பைரிலம் நான் சொல்கிறது 1 ஏக்கருக்கு இது வந்து மக்கிய தொழு உரம் வந்து 10 கிலோ ஒரு இதுக்கு போடுறோம். 1 ஏக்கருக்கு நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 கிலோ வந்து ஒரு குழிக்கு வைக்கணுங்க. அசோஸ்பைரிலம் 1 கிலோ கூட போட்டுக்கலாம். பாஸ்போ பாக்டீரியா 1 கிலோ, அப்புறம் வேம்னு சொல்லுவாங்க அது 1 கிலோ. இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ஏக்கருக்கு தேவையான மக்கிய தொழு உரத்தோட கலந்துட்டு, இப்போ 100 மரம் இருக்குன்னா 1 டன்னு மக்கிய தொழு உரத்தில் வாங்கி இதை 3ஐயும் கலந்துட்டு ஒரு குழிக்கு வந்து 10 கிலோ போடணும். அந்த மாதிரி போட்டு செய்யும்போது நமக்கு வந்து இனிஷியல் வேர் வளர்ச்சிக்கும் வேர் வளர்ந்து நல்லா வர்றதுக்கும் இந்த பாஸ்போ பாக்டீரியா வேமு இதெல்லாம் வந்து துணை புரியுங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம யூரியா டிஏபி இதை போடக்கூடாது. போட்டோம்னா வேர் வளராது, வேர் அந்துருங்க. ஸோ முதல்ல வந்து 1 வருஷத்துக்கு வந்து நம்ம வந்து எந்த உரமும் தேவையில்லை. சரியாக தண்ணி பாய்ச்சிட்டு நம்ம மக்கிய தொழு உரமோ இந்த பாஸ்போ பாக்டீரியா இதெல்லாம் சேர்த்து போடும்போது உங்களுக்கு வந்து நல்லா வளர்ச்சி கொடுக்கும். இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செய்யணும். அப்போ வந்து உங்களுக்கு தென்னங்கன்று சரியாக வளரலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து உங்களுக்கு வந்து காண்டாமிருக வண்டு தாக்குதல் ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்கள். இப்போ இலை வந்து வெட்டி வரும். சின்னங்கன்று 3 வருஷம் மரத்தில் வந்து இப்படி தென்னை மரம் இலை வருதுன்னா விசிறி போல் வெட்டி வரும். விசிறி போல் வெட்டி வரும். அதுக்கு வந்து காண்டாமிருக வண்டு இருக்கும். ஸோ அந்த காண்டாமிருக வண்டு இருந்தாலும் வளர்ச்சி குறைவாக இருக்கும். அப்போ காண்டாமிருக வண்டு இருந்ததுன்னா அதுக்கு மருந்தடிக்க தேவையில்லை. அந்த குருத்தில் வந்து மணல் இருக்கு இல்லையா, ஒரு கையளவு மணலில் எடுத்து நீங்கள் அந்த குருத்தில் தென்னங்குருத்தில் வந்து போட்டு விட்றீங்கன்னா அந்த தென்னங்குருத்துக்குள்ளே தான் வந்து மரம்னா அந்த குருத்துக்குள்ளே தான் காண்டாமிருக வண்டு இருக்கும். இவ்வளோ பெருசாக இருக்குங்க, இந்த மாதிரி இருக்கும், கருப்பு கலரில் பெருசாக இருக்கும். இப்போ இந்த தலைக்கும் கழுத்து பகுதி உள்ள இடுக்கு இருக்கு இல்லையா, அந்த இடுக்கில் போய் மண் மாட்டிக்கும். அப்போ வந்து அது தலையை ஆட்டி நம்ம குடஞ்சி மரத்தை குடையும் போது இந்த கழுத்து பகுதியில் மணல் போய் அந்த ரம்ப மாதிரி அதை அறுத்துருங்க. ஸோ அதனால் இறந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெரிய கம்பி மாதிரி எடுத்து உள்ளே குத்துனீங்கன்னா அந்த குத்தி எடுத்துக்கலாம். ஸோ இந்த காண்டாமிருக வண்டு தாக்குதல் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா செடி வந்து 1 வருஷம் 6 மாதம் ஆகும்போது காண்டாமிருக வண்டு தாக்குதல் அதிகமாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூரியா டிஏபி எம்ஓபி இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். அது வந்து நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து விளக்கமாக போடுறேன். 1 வருஷத்துக்கு ஆன மரத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் எவ்வளோ யூரியா கொடுக்கணும், எவ்வளோ டிஏபி கொடுக்கணும், எவ்வளோ மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் கொடுக்கணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி விவசாய நண்பர்களே.